ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் மேல எல்லாருக்கும் கேள்விக்குறி வந்துச்சு. எல்லா மேட்சும் ஜெயிக்கிறோம்ப்பா, கப் அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கணைகள தொடுத்திருந்தாங்க மீடியாஸ் அண்ட் ரசிகர்கள். இந்த தொடர் தோல்விகளால 2024ல மும்பை இந்தியன்ஸ் உடைய கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா விலக்கப்படுறாருங்க. எப்படி 10 சீசன்ல 5 கப் வாங்கி கொடுத்த கேப்டன மும்பை இந்தியன்ஸ் தூக்கி வீசிட்டாங்க. அந்த சோகத்திலேயே 2024 T20 வேர்ல்டு கப் குள்ள போறோம். அந்த வேர்ல்டு கப்ல இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தேங்க உண்மையிலேயே. இருந்தாலுமே இந்தியா அந்த வேர்ல்டு கப்ல ஜெயிச்சுட்டாங்க. ரோஹித் சர்மா அதிகபட்சமா இந்தியாக்காக 257 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மாவும், விராட் கோலியும் கண் கலங்கி நின்னத பார்த்து இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணீர் வருதுங்க. ரொம்பவே ஃபீல் குட்டான மொமெண்ட்டா அன்னைக்கு அது இருந்துச்சு. இதன் மூலமா T20 வேர்ல்டு கப் அடிச்ச 2வது இந்திய கேப்டன் அப்படிங்கிற சாதனைய வாங்கியிருந்தாரு ரோஹித் சர்மா. அந்த டோர்னமெண்ட்ல தோல்வியே இல்லாம இந்தியா ஜெயிச்சிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு காலகட்டம் போச்சு. நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் வர வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த வருஷத்துடைய எண்டிங்ல 2024ல நியூசிலாந்துக்கு எதிரா நடந்த டெஸ்ட் சீரிஸ்ல இந்தியா ஒயிட் வாஷ் ஆகியிருந்தாங்க. இதுதாங்க இந்திய டெஸ்ட் வரலாற்றிலேயே இந்திய அணி சந்திச்ச மிகப்பெரிய தோல்வியா இருந்துச்சு. அந்த சீரிஸ்ல ரோஹித் சர்மா சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் ரொம்பவே டிப் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் வருது 2025க்குள்ள நுழையிறோம். இந்த 2025ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஆடி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ரோஹித் சர்மா சொதப்புன்னு சொதப்பிட்டாருங்க. நல்லாவே ஆடல. அவருடைய ஃபார்ம் சுத்தமா இல்ல. அவரே தன்னை டீம்ல இருந்து விலக்கிக்கிட்டாரு. அவரே அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு. ரிட்டயர்ட் அறிவிச்சாரு. ரோஹித் சர்மா டெஸ்ட்ல இருந்து ரிட்டயர்ட் ஆகி வெளிய போயிருந்தாரு. ரோஹித் சர்மா ரசிகர்களின் சோகமான காலகட்டம்னா, அது இந்த 2024 எண்டிங் அண்ட் 2025 தாங்க. சரி, அந்த சோகத்துல தல மேல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு சாம்பியன்ஸ் டிராஃபி வருது. சரி, சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன பண்ணிற போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாம்பியன்ஸ் டிராஃபில சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ இந்தியா குடுத்திருந்தாங்க எப்பவும் போல. தோல்வியே இல்லாம டிராஃபிய கைப்பற்றியிருந்தாங்க இந்திய அணி. இதன் மூலமா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. 2027 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆடணும். அவங்க தலைமையில கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல தூக்கி மண்ணள்ளி போட்டாரு ஒரு அரசியல்வாதி. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா பேர் சொல்ல விரும்பல. நான் ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டேன். அவன் வேற சொல்லிட்டான். அதனால பேர் சொல்லல. அதனால 2025ல இப்போ ஓடிஐ கேப்டன்ஷிப் பதவியில இருந்து விலகி இருக்காரு ரோஹித் சர்மா. 3 வருஷத்துல 4 ஐசிசி ஃபைனல், 2 ஐசிசி டிராஃபி அடிச்சு குடுத்தத தவிர, என்ன தப்பு ரோஹித் சர்மா பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியலங்க. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? என் கெரியர்ல நான் பார்த்த பெஸ்ட் கிரிக்கெட்டர் நீதான். தட் இன்க்ளூட்ஸ் பிரசன்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம்.